டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை, தங்கள் வளங்களை பாய்ச்சி, தங்கள் முயற்சியினால் தங்களது கடின உழைப்பை வைத்து அடைய முயற்சி எடுக்கும் போது நல்ல சிந்தனைகளை காதில் போட்டுக்கொண்டு பயணிப்பது நல்லம். அந்த வகையில் விட்டு கொடுத்து வாழ்வது பெருந்தன்மை. எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்தால் ஏமாளியாவது உண்மை. அதாவது மீளவும் சொல்றேன், விட்டு கொடுத்து வாழ்வது பெருந்தன்மை, எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்தால் ஏமாளியாவது உண்மை என்ற தலைப்பில் விட்டு கொடுக்கும் போது எச்சரிக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். ஆகவே மேட்டர் கேட்பதை அல்ல, மேட்டர் பொருள் பண்ணம் கேட்கலாம், அல்ல இந்த வேலையை செய்தாங்க கேட்கலாம், அல்ல இந்த உதவியை செய்தாங்க கேட்கலாம். எங்களால முடியும் என்றால் அதை செய்து கொடுத்தால் அவர்களது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அவற்றை கேட்டவன் உடனே செய்திருந்த அந்த செயல் அவற்றை மனதில் பதியுது. அதனால உறவு நிலைக்குது. அதனால விட்டு கொடுத்தல் என்றது இருக்கும். அப்ப நாங்கள் சும்மா என்னட்ட மிஞ்சி கிடாக்கு நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டா, சில வேளை ஒரு மனுஷன் வந்து கேட்கிறாரு, சரி வேண்டுவோம் என்று வேண்டி தாங்கள் சாப்பிடலாம், அல்லது நாய் பூனைக்கு போடுறதும் உண்டு. அதை சொல்ற ஏற்றுக்கொள்ளல். அப்ப ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கும் ஒரு மனிதனுக்கு வேண்டும், விட்டு கொடுக்கிற மனப்பாங்கும் ஒரு மனிதருக்கு வேண்டும். அந்த வகையில மனைவி சம்பளத்துல 4/4 பங்கு அல்ல 3/4 பங்கு தாவண்டு கேட்டால் குடும்பம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கவங்கள கணவன் கொடுக்கத்தான். அதைத்தான் விட்டு கொடுக்க மனைவி கேட்கறத கொடுத்து அப்ப வாழல், ஒத்து வாழல், மனமொத்து வாழல், உள்ளம் இசைந்து வாழல். அவன் மனுஷி 3/4 பங்கு சம்பளம் கேட்கிறா, கொடுத்துட்டு வாழ்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். அவ விட்டு கொடுக்க சரி. முழு சம்பளத்தை இருந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா வழியில பெட்ரோல் அடிக்க எங்க போறது? அவ முழுவதையும் கொடுக்க லிமிட் பண்ண கொண்டான்னு சொல்றோம். அது காதலன் காதலி ஒருவர் விருப்புக்கு ஒருவர் இணங்குவது நன்னடத்தை பேணுவதாயின் ஒத்துக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா சம்பளத்துல பாதி சம்பளம் தாண்ட காதலி கேட்டா காதலன் கொடுப்பதோ, காதலன் கேட்டா காதலி கொடுப்பதோ தவறு. ஏனென்றால் நாங்கள் நிச்சயிக்கப்பட்ட அரச கட்டுப்பாட்டிலான பதிவு திருமணம் செய்யவில்லை. அது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது எப்படி பொருளாதாரத்தை பங்கு போடுவீங்கள் என்ற தவறு இருக்கு. அந்த தவறை செய்யக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட பதிவு திருமணமான பின்னர் கொடுக்கல் வேண்டும். கணவன் மனை கொடுத்து வேண்டுவது வேறு, நட்புகள் கொடுத்து வேண்டுவது வேறு. அப்போ காதலங்காதை கொடுத்து வேணும்னா ஒரு சின்ன உதவி செய்யலாம், பேனை வண்டி கொடுக்கலாம், கொப்பி வண்டி கொடுக்கலாம், இவ்வாறு சின்ன உதவிகள். முழுமையான தவறுகளை செய்ய போகக்கூடாது. அடுத்த 3வது நண்பன் சிநேகி கேட்பதை கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும் அதுவும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான் நாங்கள் இந்த விட்டு கொடுப்பை ஏற்றுக்கொள்ள பார்க்கிறோம். விட்டு கொடுப்பு என்பது மாற்றாரின் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக என்றது உளவியல் நோக்கில கருதி கொள்ளலாம். அது என்ன மாதிரி விட்டு கொடுக்கணும்? தமிழ்ல சொல்லுவோம் தனக்கு பின் தானம், தனக்கும் வச்சு கொண்டு உதவுவது, தனக்கும் வச்சு கொண்டு வழங்குவது, அது விட்டு கொடுத்தல் என்று சொல்லலாம். அந்த விட்டு குடும்பம் என்பது ஒரு பாகல் செடி பாவல் ஒரு பூரச மரத்துல பற்றித்தான் தொடரும். அது கணவன் மனைவியை பற்றித்தான் இருக்க வேண்டும், மனைவி கணவனை பற்றித்தான் வாழ வேண்டும். ஆகவே ஒருவர் கேட்க கொடுத்துத்தான் ஆகணும், விட்டு கொடுத்துத்தான் ஆகணும், ஒருவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்படியான வாழ்க்கையால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இடம் அளிக்கும். ஆகவே விட்டு கொடுத்தல் என்பது மனைவியும் தனக்கண்டு ஒரு கொஞ்சம் வச்சிருக்க வேண்டும், கணவனும் தனக்கண்டு கொஞ்சம் வச்சிருக்கணும். ஆகவே காதலும் காதல் என்பது பதிவு திருமணமான பின்னர் தான் உறவு. அதுக்காக அதுவரையும் காத்திருக்கலாம். நண்பர்கள் இன்று குடித்தா அதை திருப்பி தரக்கூடிய வல்லமை இருக்குமா இருந்தால், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பேங்குகள் பார்க்குமா போல நட்புகளும் அப்படி தரக்கூடிய நம்பிக்கையான நண்பர்கள் கொடுத்து வேண்டலாம். அவை விட்டு கொடுத்தல் என்பது உயரிய பண்பு. அதை அளவோடு செய்யுங்கள், பற்றுதலுடன் செய்யுங்கள். வாழ்க்கையில் சிறந்து வாழவன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.